வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தினுடைய வெள்ளி விழா சிறப்பு மலர்லேருந்து அன்பர்கள் இருவருடைய அனுபவ உரையை இப்போ நம்ம வாசிக்க இருக்கிறோம். இந்த வெள்ளி விழா மலரில் நிறைய பேர் தனக்கு தீர்க்க முடியாத பல்வேறு உடல்நல கோளாறுகளை பல வருடங்களாக அனுபவித்து கொண்டிருந்த உடல்நல கோளாறுகளை நம்ம மனவளக்கலை உடற்பயிற்சி எப்படி ஒரே வாரத்தில் அல்லது 10 நாளில் ஒரு மாதத்தில் தீர்த்து வைத்தது. தீர்க்கவே முடியாமல் நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டது ஒரு பக்கம், ஆப்ரேஷன் தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருந்தும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியலை. மருந்து மாத்திரை டெய்லி சாப்பிட்டாலும் கூட ஒரு சில வலிகள் நோய்கள் தீரலை. அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுடைய நல்ல முன்னோர்களுடைய வினைப்பதிவின் காரணமாக மனவளக்கலை அறிமுகமாகி சுவாமிஜி அவர்கள் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி இதை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமே ரொம்ப சீக்கிரமாகவே குணமடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார், பாவப்பதிவுகளின் அடையாளம் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையில் சிக்கல். இது 3 பாவப்பதிவுகளின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவார். அந்த உடலிலே நோய்ங்கிறத எவ்வளோ அற்புதமாக மருத்துவ உலகம் செய்ய முடியாத விஷயங்களை நம்மளுடைய உடற்பயிற்சி செய்து வைக்கிறது, காயகல்ப பயிற்சி செய்து வைக்கிறது அப்படிங்கிறத இந்த புஸ்தகம் முழுக்க அன்பர்கள் உரை அத்தனையுமே நமக்கு எடுத்துக்காட்டுது. அதுவும் அந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர், அதாவது 55 வயசு 75 வயசு 70 வயசுக்கெல்லாம் கூட தங்களுடைய நோய்கள்லேருந்து விடுபட்டிருக்காங்க. நம்ம மனவளக்கலை உடற்பயிற்சிகளை காயகல்ப பயிற்சி, தவம் இதெல்லாம் செய்ததன் மூலமாக. இன்னும் ஒரு பெரியவர் 80 வயசில் கூட நம்மளோட இதை கற்றுக்கொண்டு நல்ல முறையில் உடல் நலத்தோடு வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருநெல்வேலியிலேருந்து. அதை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே வயது கூட தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி கருவமைப்பு பதிவுகளை போக்கக்கூடியதாக நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் இருக்குது. அதை நமக்கு அளித்த மகரிஷி அவர்களை மனப்பூர்வமாக நன்றியோடு நினைத்து கொண்டு இந்த அன்பர்கள் கடிதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதல்ல அருள்நிதி கே குப்பாயி அப்படிங்கிறவங்க நாமக்கல்லேருந்து நான் செய்த புண்ணியம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதை வாசிக்கலாம். நான் சுமார் 1 வருடமாக இந்த எளிய முறை உடற்பயிற்சியை கற்று செய்து வருகிறேன். மனவளக்கலை மன்றத்திற்கு வருவதற்கு முன் எப்படி இருந்தேன், வந்த பின் எப்படி இருக்கிறேன் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து உங்கள் முன் கூறுகிறேன். என் வாழ்க்கையில் 5 வருட காலமாக மிகவும் நோயினால் துன்பப்பட்டு மனம் உடைந்து போயிருந்தேன். என் குடும்பத்தில் கணவர், குழந்தைகள் மற்றும் என் உறவினர்களும் என்னால் மிகவும் மனவேதனை அடைந்தனர். முதலில் கழுத்தில் வலி ஆரம்பித்து, பிறகு கை கால்கள் உணர்ச்சி இல்லாமல் கைகளில் உள்ள எல்லா மூட்டுகளிலும் வலி ஏற்படுத்தி, ஜாயிண்ட் பெயினை ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு வந்தேன். பின்பு இடுப்பில் இடது பக்கம் எலும்பில் வலி, குனிய முடியவில்லை. நடந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று வலி வந்துவிட்டால் அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு கைவலி வந்துவிட்டால் சாப்பாடு எடுத்து வாய்க்கு கொண்டு போக முடியாது. பார்த்துக்கோங்க, நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வலி வந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த வலி வந்துருச்சுன்னா சாப்பாடை கூட வாய்க்கு கூட இப்போ எடுக்கிறாங்க, வாய்க்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு வலிக்குமா. அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும்னு பாருங்கள். சாப்பாடு கூட எடுத்து வாயில் சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்திருக்காங்க. இரவில் தூக்கம் வராமல் எத்தனை நாள் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்ததுண்டு. பிறகு குதிகால் வலி ஏற்பட்டு நடக்க முடியாமல், உட்கார்ந்து விட்டு எழுந்தால் உடனே நடக்க முடியாது.
சுவரை பிடித்து கொண்டுதான் நடப்பேன். எவ்வளவு துன்பங்களுக்கு ஆளானேன். பிறகு நரம்பியல் மருத்துவரிடம் சென்னை சென்று பரிசோதித்தோம். அவர் உடலில் உள்ள எல்லா நரம்புகளும் பலவீனம் அடைந்து விட்டது, இருந்தாலும் சரி செய்யலாம், ஆனால் நீண்ட நாட்கள் ஆகலாம் என்றார். வெயிட் தூக்கக்கூடாது, குனியக்கூடாது, நடக்கக்கூடாது, படுக்கையிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்றார். பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸு. குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, நடக்கக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது, பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 22 மாத்திரைகள் சாப்பிட்டேன். அப்பா, ஒரு நாளைக்கு 22 மாத்திரைன்னா பாருங்கள், அந்த உடம்பு எவ்வளோ வேதனை அடையும், ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் திரும்ப எத்தனை பிரச்சனைகள் வரும். நாள் முழுவதும் தூக்கத்திலேயே இருந்து வந்தேன். 1 வருடமாக மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தேன். இதற்காக நான் மருத்துவர்களை குறை கூறவில்லை. வலி வந்தால் மாத்திரை போட்டால் 2 நாட்களுக்கு வராது. மாத்திரை போட்டு 2 நாளைக்கு தான் வலி இல்லாமல் இருக்குமா, 3ஆம் நாள் திரும்ப ஆரம்பிச்சிருமா வலி. பரிபூர்ணமாக சரியாகவில்லை. இப்படி இருக்கும் நேரத்தில் ஒரு நாள் நம் மன்ற ஐயா ஒருவரை சந்தித்தேன். அவருக்கும் இடுப்பு வலி இருந்து மருத்துவரிடம் சென்று பின் பயிற்சிக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் தெய்வமாக இருந்து எனக்கு மன்றத்துக்கு பயிற்சிக்கு வர சொன்னார். என் கணவர் போகக்கூடாது, மருத்துவர் சொன்னதை மறந்து விட்டாயா, மன்றத்துக்கு போனால் வீட்டுக்கு வரக்கூடாது என்றார். அந்த அம்மையாருடைய ஹஸ்பண்ட் வந்து மன்றத்துக்கெலாம் போகக்கூடாது, ஏன்னா டாக்டர் வந்து குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிறாங்க, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, போய் அவங்க சொல்கிறத எதையான்னு செய்கிறேன்னு ஆரம்பித்தேன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா கேட்கலை அப்படிங்கிற பட்சத்தில் மன்றத்துக்கு போனேன்னா வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி, அப்போ தானே அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்திருக்காரு. அறியாமல் தான் அவருக்கே வந்து அது, ஏன்னா இது எந்த பயிற்சி எந்த மாதிரி கொண்டு போய் விடும்னு தெரியாது இல்லையா, அதனால் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு தெரியாமல் சில நாட்கள் வந்தேன். பயிற்சியும் அவருக்கு தெரியாமலே செய்து வந்தேன். செய்ய செய்ய நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. தியானம் செய்வதால் மன நிம்மதி வந்தது. எந்த கெட்ட எண்ணங்களும் பக்கத்தில் வருவதற்கே பயப்படுகிறது. இப்போது வீட்டு வேலைகள், நடப்பது, மாடிப்படி ஏறுவது, எல்லா வேலைகளையும் நானே செய்து வருகிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தவங்க எல்லா வேலையும் இப்போ தானே செய்ய முடியுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, நம்ம உடற்பயிற்சிகளாலையும் தியானத்தினாலையும். நான் இன்று வரை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இறைவன் வேறு எங்கும் இல்லை, வேதாத்ரி மகரிஷிதான் என்று நினைத்து அவரை வாழ்க வளமுடன் என்று ஒவ்வொரு நிமிடமும் வாழ்த்தி வருகிறேன். இப்போது என் கணவர் ஏன் மன்றத்துக்கு போகவில்லை என்று தான் கேட்கிறார். அதாவது ஒரு காலத்தில் மன்றத்துக்கெல்லாம் போகக்கூடாது, போனால் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்ன அவருடைய கணவர் ஏன் மன்றத்துக்கு போகலையா இன்னைக்கு அப்படிங்கிற கேட்குற நிலைமைக்கு மாறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரும் பயிற்சி எடுத்துக்கொண்டு அவரும் ஒழுங்காக பயிற்சிகளை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சியெல்லாம் முன்பே நமக்கு கிடைத்திருந்தால் எந்த நோயும் பக்கத்தில் வராது என்று உறுதியாக கூறுவேன். இருப்பினும் இப்போதாவது கிடைத்ததே நான் செய்த புண்ணியம் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி, ரொம்ப துன்பத்தில் இருந்த தனக்கு அந்த துன்பத்திலேருந்து எவ்வாறு விடுதலை கிடைத்தது அப்படிங்கிறத மன நெகிழ்ச்சியோடு நிறைவோடு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அருள்நிதி எம் மதிவாணன் அப்படிங்கிறவர் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிற தலைப்பில் அனுபவ உரை சொல்லியிருக்கார். யோக பயிற்சி கற்றுக்கொள்வது என்பது எளிது, ஆனால் துளி கூட இடைவெளி இல்லாமல் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி அனைத்தும் கற்றுக்கொண்டோம், இது என்ன என நினைத்து நிறுத்திவிட்டால், பயிற்சி அனைத்தும் கற்றுக்கொண்டோம் இது என்ன என நினைத்து நிறுத்திவிட்டால், ஆம், நான் பயிற்சியை பாதியில் விட்டதால் வந்த துன்பம் கொஞ்சம் அல்ல, சொல்ல முடியாத மன கஷ்டம், உடல் கஷ்டம். நாம் வந்த வேலை என்ன, செய்து கொண்டிருக்கும் வேலை என்ன என்பது பயிற்சி செய்தால் நமக்கு புலப்படும். மகரிஷி வாழும் காலத்தில் நாம் வாழ்வது புண்ணியம். அவரிடம் பயிற்சி பெறும் வாய்ப்பு மிக அரிய ஒரு வாய்ப்பு. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், சிந்தித்தே செயல்படு.
எனவே நமக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி எண்ணம் சொல் செயலினால் நாம் அயரா விழிப்பு நிலையுடன் சமாதானம் அடைந்தே தீர்வோம். வாழ்க வளமுடன். இந்த அன்பர் சொல்கிறது மாதிரி பயிற்சி கற்றுக்கொண்டு கூட அதை இடைவிடாமல் செய்யணும். ஆனால் அதுக்குமே நம்ம கர்ம வினை நல்லபடியாக இருக்கணும், குருவுடைய அருள் இருக்கணும், இறை அருள் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் அந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்ய முடியும். பயிற்சிகளை அதனால் கற்றுக்கொண்டு நிறுத்தி விடாமல் முறைப்படி ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த அன்பர் வலியுறுத்துகிறார். ஏன்னா பயிற்சிகளை பாதியில் நிறுத்திவிட்டு உடல் துன்பம் மனத்துன்பம் நிறைய அவர் பட்ட காரணத்தினால எல்லாரும் ஒழுங்காக பயிற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.